ராசி கேது பயிற்சி பலன்கள் 2016-2017. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து தொல்லைகளையும் வீண் விரயங்களையும் தூக்கமின்மையையும் பயணத்தால் சங்கடங்களையும் கொடுத்து வந்த ராகு 11ஆம் இடம் மாறுகிறார். இது விசேடமானதாகும். ஆதாயம் கூடும், அரசியல் ஈடுபாடு உண்டாகும், அரசாங்கத்தாரால் அனுகூலம் ஏற்படும், பிற மொழி மத இனக்காரர்களால் நல்லம் உண்டாகும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். ராகு கொடுத்து கெடுப்பார் என்பார்கள். இது ராகு கொடுக்கும் நேரமாகவும் சூதாட்டம் மற்றும் ஸ்பெகுலேஷன் துறைகளால் ஆதாயம் கிடைக்கும். பயணம் சார்ந்த தொழில்கள் அதிக லாபம் தரும். நீங்கள் சரராசியில் பிறந்திருப்பதாலும் சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதாலும் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் ராகுவுக்கு பகைவன் என்பதாலும் மூத்த சகோதர சகோதரிக்கு பாதிப்பும் தோஷமும் ஏற்படும். குறுக்கு வழிகளில் பணம் சேரும். சில நேரங்களில் கெட்ட எண்ணங்கள் மனதில் தோன்றும். பிறருக்கு தீங்கு செய்யவும் பிறர் பொருளை அபகரிக்கவும் செய்வீர்கள். ராகுவுக்கு நேர் 7இல் கேது உதவுவதால் மக்கள் நலனில் கவனம் தேவை. மனதில் ஏதேனும் சலனம் உண்டாகும் என்றாலும் சிம்மத்தில் குரு இருப்பதால் பெரிய சங்கடங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும். 8/1/2016 முதல் 9/3/2016 வரை சூரியனின் சாரமான உத்தர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனின் சாரத்தில் ராகு உலவுவதால் ஆதாயம் பன்மடங்கு கிடைக்கும். புதியவர்களது தொடர்பால் அனுகூலம் உண்டாகும். அரசாங்க பணிகள் ஆக்கம் தரும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். காடு மலை வானாந்திரங்களில் தொழில் புரிபவர்கள், மருத்துவர்கள், நிர்வாகத் துறைகளைச் சேர்ந்தவர்கள் ஆகியோருக்கெல்லாம் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். சூரியன் பாதகாதிபதி என்பதால் சில இடர்பாடுகளும் ஏற்படவே செய்யும். மூத்த சகோதர சகோதரிகளின் நலம் பாதிக்கும். குறுக்கு வழிகளில் பணம் சேரும். அரசுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடும் நிலை ஏற்படும். சிலருக்கு இதனால் அரசு தண்டனையும் அபராதமும் கூட கிடைக்கும். அதே நேரம் எதிர்பாராத பணவரவும் உண்டாகும். 10/3/2016 முதல் 15/11/2016 வரை சுக்கிரனின் சாரமான பூர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆவார். அவரே 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகின்றார். ராசியாதிபதி சுக்கிரனின் சாரத்தில் உலவும் ராகு உங்கள் மதிப்பையும் அந்தஸ்தையும் உயர்த்துவார். ஆரோக்கியம் சீராகும். புகழோடு பொருளும் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சொத்துக்களை பராமரித்துக் கொள்ளவும் வழிபிறக்கும். அழகு அம்சங்களில் நாட்டம் அதிகமாகும். உல்லாசங்களில் ஈடுபாடு உண்டாகும். ஆடை அணிமணிகள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் ஆகியவை சேரும் அல்லது அவற்றால் ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகனங்களால் வருவாய் கிடைத்து வரும். போக்குவரத்து இனங்களிலும் பயணம் சார்ந்த தொழில்களிலும் உல்லாச விடுதிகளிலும் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆவதால் சிறு சிறு இடர்பாடுகளும் உண்டாகும். உடல் நலம் ஒரு நாள் போல் மறுநாள் இராது. மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். பிறருக்கு தெரியாதபடி ஏதேனும் குறுக்கு வழிகளில் ஈடுபடுவீர்கள். சுக்கிரபலம் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும். எதிர்பாராத பொருட்சேர்க்கை நிகழும். உல்லாசமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். சுக்கிரபலம் இல்லாத போது சில இடர்பாடுகளும் ஏற்படும். சிலருக்கு இந்த நேரத்தில் மறுமணம் ஆகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தியை பெறுவீர்கள். சேமிப்புக்கு இடம் உண்டு. ராகு கொடுக்கும் போது அதை நல்ல வகையில் வளரும் விதத்தில் முதலீடு செய்து வருவது நல்லது. ஏனென்றால் ராகு கொடுத்து கெடுப்பவராயிற்று. 16/11/2016 முதல் 26/7/2017 வரை கேதுவின் சாரமான மக நட்சத்திரத்தில் ராகு உலகும் காலம். பொதுவாக ராகு கேது சாரத்தில் உலவுவது சிறப்பாகாது. உங்கள் ராசிக்கு 5இல் உலவும் கேதுவின் சாரத்தில் ராகு உலவுவதால் மக்கள் நலம் பாதிக்கும். மனதில் நிம்மதி குறையும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். ஞாபகம் மறதி கூடும். கோபம் அதிகமாகும். கெட்ட உணவுப் பொருட்களை உண்பதால் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு வாந்தி பேதி போன்றவை ஏற்படும். புற்றுநோய்களுக்கும் ஆளாக வேண்டிவரும். கெட்ட எண்ணங்களுக்கும் கெட்டவர்களின் தொடர்புகளுக்கும் இடம் தரல் ஆகாது. நேரான பாதையில் செல்வீர்களானால் சங்கடங்களை குறைத்துக் கொள்ள முடியும். எதிரிகள் இருப்பார்கள். தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தலைதூக்கும். வீண் விரயம், இழப்பு ஆகியவை உண்டாகும். புத்தியில் தெளிவீராது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபடலாகாது. ஆசைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு இடம் தரலாகாது. குழந்தைகளால் உங்கள் மதிப்பு குறையும். மூலிகை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அனுகூலமான போக்கு தென்படும். கெட்டவர்களின் சகவாசம் அடியோடு கூடாது. கெட்ட வழிகளில் ஈடுபடுவதும் கூடாது. மாமனாலும் மாமன் வழி உறவினர்களாலும் சில இடர்பாடுகள் ஏற்படும். சொத்து சம்பந்தமான காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. கேது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது உலவுகிறார். இது சிறப்பானதாகாது. பல வழிகளில் சங்கடங்கள் ஏற்படும்.
அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகும். புத்திரஸ்தானமும் புத்திஸ்தானமும் கூட. இதனால் புத்தியில் மந்த நிலை ஏற்படும். கெட்ட எண்ணங்களும் பழக்கங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பெற முடியாமல் போகும். அது சம்பந்தமான வழக்கிலும் ஈடுபட வேண்டி வரும். விவகாரங்கள் மிக தடைகளும் குறுக்கீடுகளும் உண்டாகும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். மனநிலை பாதிக்கும். புத்திரர்களை பற்றிய கவலைகள் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் காண இயலாமல் போகும். உடன் பணி புரிபவர்களாலும் மேலதிகாரிகளாலும் தொல்லைகள் சூழும். வீண் விரயமும் இழப்புகளும் அதிகரிக்கும். மாமன் வழியால் செலவுகளும் சங்கடங்களும் ஏற்படும். கேதுவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்வது அவசியமாகும். கணபதி ஜபஹோமம் செய்து கொள்ளவும். 8/1/2016 முதல் 12/7/2016 வரை குருசாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது உலகும் காலம். குரு உங்கள் ராசிக்கு 3, 6ஆம் இடங்களுக்கு அதிபதி ஆவார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகைவரும் ஆவார். குரு புத்திர காரகரும் புத்திக்கு காரகரும் ஆவார். இதனால் புத்திர புத்திரி வழியில் பகையும் மன அமைதி குறையும் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியமும் பாதிக்கும். உடன் பிறந்தவர்களாலும் எதிரிகளாலும் சங்கடங்கள் அதிகரிக்கும். போட்டிகளில் வெற்றி கிடைப்பது அரிதாகும். புத்தி மந்தம் ஏற்படும். வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு முன்னேற்றம் தடைப்படும். பலவிதமான குழப்பங்கள் மனதில் உண்டாகும். திடீர் கோபம் வரும். வீண் பம்பு வழக்குகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். கோர்ட்டு வழக்கு கேஸ் மூலம் பண இழப்பும் உண்டாகும். எதிரிகளின் கரம் வலுத்திருக்கும் என்பதால் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. வீண் விவகாரங்களில் பிரவேசிக்க வேண்டாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கேது ஆன்மீக கிரகம் ஆவார். அவர் தர்ம திரிகோணத்தில் ஆன்மீக கிரகமான குருவின் காலத்தில் இருப்பதால் தர்ம காரியங்களிலும் தெய்வ காரியங்களிலும் ஈடுபடுவதன் மூலம் நிலைமையை சமாளிக்கலாம். குறுக்கு வழிகளில் ஈடுபடலாகாது. கெட்ட பழக்க வழக்கங்களையும் கெட்டவர்கள் தொடர்பையும் விட்டு விலகி நல்லவர்கள் நட்பை நாடி பெற்று அவர்களின் ஆலோசனைகளின்படி செயல்படுவதன் மூலம் சங்கடங்களை குறைத்துக் கொள்ள முடியும். குருவையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடவும். 13/7/2016 முதல் 21/3/2017 வரை ராகுவின் சாரமான சதய நட்சத்திரத்தில் கேது உலகும் காலம். ராகு சாரத்தில் கேது உலகுவது சிறப்பாகாது என்றாலும் ராகு உங்கள் ராசிக்கு 11 உலகுவதால் நலம் உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். ஸ்பெகுலேஷன் லாபம் தரும். எதிர்பாராத பொருட்சேர்க்கை நிகழும். தந்தைகளில் உறவினராலும் பாட்டனாராலும் அனுகூலம் ஏற்படும். ரேஸ், லாட்டரி மற்றும் அதிர்ஷ்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். தொலைதூர தொடர்பு பயன்படும். போக்குவரத்து இனங்களால் லாபம் பெறுவீர்கள். பல வழிகளில் ஆதாயம் கிடைத்து வரும். ஆராய்ச்சியாளர்களுக்கு மதிப்பு உயரும். மூலிகை சம்பந்தமான இனங்கள் லாபம் தரும். 1/8/2016 முதல் குரு 12ஆம் இடம் மாறுவதாலும் கேதுவுக்கு குருவின் காது விலகுவதாலும் 15/1/2017 வரை பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகள் கூடும். உடன் பிறந்தவர்களால் செலவுகள் கூடும். இடமாற்றம் உண்டாகும். 16/1/2017 முதல் குரு ஜென்ம ராசிக்கு இடம் மாறி கேதுவை 5ஆம் பார்வையாக பார்க்கும் நிலை அமைவதால் மக்கள் நலம் சீராகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். ஆன்மீகத்தில் ஆட்டம் கூடும். சாதுக்கள் மகான்களின் தரிசனம் கிடைக்கும். உடல் நலம் ஒரு நாள் போல் மறுநாள் இராது. எதிரிகள் இருப்பார்கள். யாரிடத்திலும் வெளிப்படையாக பழகலாகாது. கணவன் மனைவி உறவு நிலை சீராகும். தெய்வ தரிசனமும் சாது தரிசனமும் கிடைக்கும். அலைச்சல் சற்று கூடவே செய்யும். இடமாற்றமும் நிலைமாற்றமும் உண்டாகும். 11/3/2017 முதல் செலவுகள் சற்று அதிகமாகும். மக்களாலும் உடன் பிறந்தவர்களாலும் மன அமைதி குறையும். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். சிக்கன நடவடிக்கை தேவை. வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். 22/3/2017 முதல் 26/7/2017 வரை செவ்வாயின் சாரமான அவிட்ட நட்சத்திரத்தில் கேது உலகும் காலம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2, 7ஆம் இடங்களுக்கு அதிபதி ஆவார். குடும்பத்தில் சச்சரவுகள் குறையும். நல்ல காரியங்கள் நிகழும். பண வரவு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும். கூட்டுத் தொழிலில் அபிவிருத்தி காணலாம். பேச்சில் கண்டிப்பும் கராரும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். செவ்வாய் பலம் மிகுந்த நேரங்களில் தூய சக்திகள் சேரும். மனத்துணிவும் அதிகரிக்கும். செயற்கரிய காரியங்களிலும் கூட திறமையுடன் ஈடுபட்டு எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செவ்வாய் பலம் குறைந்த நேரங்களில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். மனைவிக்கும் உங்களுக்கும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். வழக்கு வியாஜியங்களில் ஈடுபட வேண்டி வரும். கோபத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கெட்ட காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பின்னர் அது குறித்து வருத்தப்படுவீர்கள்.
செவ்வாய் போர்க்கிரகம் ஆவார். அவரது சாரத்தில் உள்ள கேது செவ்வாயைப் போல் பலன் தருபவர் ஆவார். இதனால் ஆத்திரம், கோபம், ரோஷம், உத்வேகம் ஆகியவை கூடவே செய்யும். பொறுமை அவசியம் தேவை.